Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போறோம். மசாலா இட்லி ஃப்ரை. அது கிறிஸ்பியா ரொம்ப குயிக்கா செய்யக்கூடியது. காலையில செஞ்ச இட்லி வந்து மீந்திருச்சு அப்படினா அதை ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ்க்கு டக்குன்னு நம்ம டீ போடுற கேப்ல ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இட்லியை வந்து நான் காலையில செஞ்ச இட்லி தான் எடுத்துர்க்கேங்க. அதை வந்து நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இட்லி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ண முடியாது, ஈஸியாக வராது. அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு பவுலில் நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். அதுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோட மைதா, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், காரத்துக்கு சில்லி பவுடர், அதோட கொஞ்சமாக அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இட்லியை வந்து டிப் பண்ணும்போது நல்லா இட்லிலாம் வந்து நல்லா ஒட்டும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மசாலா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம இட்லியை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது நிறைய போடாமல் ஒரு 4 பீஸாக வந்து நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா போதும். இட்லி மீந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து இட்லி உப்புமா தான் செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். பாருங்கள் கலரே வந்து எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. டீ டயத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து. கெச்சப் வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். இந்த சைடு நம்ம டீ போட்டுட்டு இந்த சைடு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டக்குன்னு முடிஞ்சிரும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த இட்லி ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.